வெல்கம் டு ரஜினி ஆரம்பம். நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து வீட்டுக்கு திரும்பி இருக்கிறாரு. வீட்டுக்கு போனதும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் மருத்துவமனையில் இருக்கும்போது நான் சீக்கிரம் உடல்நலம் பெற என்னை வாழ்த்திய அனைத்து அரசியல் நண்பர்களுக்கும், நலம் விரும்பிகளுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் மற்றும் நான் நலம் பெற பிரார்த்தனைகள் செய்த மனதார வாழ்த்திய என் மீது அளவில்லா அன்பு வைத்திருக்கும் என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிகர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் எனது உடமாற மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு தலைவர் தன்னுடைய நன்றியை வந்து அறிக்கை மூலம் தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ தலைவருக்கு வந்து ஒன்றுனா நம்ம ரசிகர்கள் வந்து இதை அப்படியே படபடத்து போயிடும். ஸோ தலைவருக்காக பால் குடம் ஏந்துவது, கோயில்களில் பிரார்த்தனை செய்வது, இப்படி அப்ப இருந்து இப்போ வரைக்கும் வந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. மேலும் சூப்பர் ஸ்டாரை வந்து நடிகனா பார்க்கல, தங்களுடைய குடும்பத்தின் ஒருத்தராக தான் ரசிகர்கள் வந்து இதயத்துல வச்சிருக்காங்க. அதனால தான் தலைவர் வந்து ரசிகர்களை வந்து என்னை வாழ வைக்கும் தெய்வங்கள் அப்படின்னு ரசிகர்களை எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வராரு. அதை குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணிட்டு வராரு. ஸோ இதுதான் தலைவரோட அன்பு. அதாவது பகவான் அனுமானோட இதயத்துல வந்து ஸ்ரீ ராமர் எப்படி இருந்தாரோ அது போல் தான் வந்து ஒவ்வொரு ரசிகனின் இதயத்தில் வந்து தலைவர் இருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மகிழ்ச்சி.